தேங்க போய் மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. சரி அம்மனி, நீங்க கிளம்பி வா போலாம். தானத்துக்குங்க நீங்களே போய் மீன் 1 கிலோ வாங்குங்க. அது கிணத்துக்கு 2 பேர். ஆமா, இப்படித்தான் சொன்ன போன வாரம். அப்புறம் மீன் பழசா இருக்குன்னு சொல்லி குதி உதிச்சா மீன் வந்ததுக்கு அப்புறம். நீ எனக்கு வந்து வேணாம், நீயே வந்து வாங்கிக்க என்ன வேணுமோ. இல்லை நீங்களே நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வாங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. இப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் மீன் வாங்கினதுக்கு அப்புறம் பழசா இருக்குதுன்னு ஊதிப்பேன். புது மீன் வேணா நானா கடலை ஊதிச்சு பிடிக்க முடியும். கலக்கார என்ன வச்சுக்காரோ அதை வாங்கிட்டு வந்தாரன். சரியா? சரி சரி, நல்ல புது மீனா பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. ஆனா கொப்ப கோல மாடி அதுவே சொல்றேன். அண்ணே அண்ணே நில்லுங்கண்ணே. என்ன பறிக்க மாட்டையா? எங்கண்ணே கிளம்பிட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆகுதுல்ல, உங்க அண்ணி போய் மீன் வாங்கிட்டு சொல்லிக்கிறா, அதான் கடைக்கு போறேன். அண்ணே மீன் கிடைக்கா? அண்ணே இன்னைக்கு நம்ம வீட்டுல மீனானே? டேய், என் வீட்டுல தான் மீன், நம்ம வீட்டுல இல்ல. சரியா? என்னன்னே பொசுக்குன்னு பிரிச்சு சொல்லி போட்டீங்க. ஒரு வை மீன் சொல்லுங்க, என்ன நடிப்பு நடிக்குதுன்னு. அண்ணே சரிண்ணே, என்ன மீனே வாங்க போறீங்க? மீன் வாங்க போறேன்டா. உனக்கு வேணுமா? நீங்க காமெடியா பேசுறீங்க அண்ணே. ஒழுங்கா வழிய விட்டு மீன் வாங்கிட்டு போற நேரம் ஆச்சுன்னா உங்க அண்ணி கத்துவா. சரிண்ணே, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்கண்ணே. என்னடா கேள்வி பார்க்க மாட்டியா? சீக்கிரம் கேள்றா, மணி ஆச்சுடா. மீனுக்கு பிடிக்காத கிழமை என்ன கிழமைண்ணே? மீனுக்கு பிடிக்காத கிழமையா? மீனுக்கு இருக்கிற கிழமை பிடிக்குது. என்னடா கேள்வி கேட்கற? உன்ன மாதிரியே இருக்குது நீ கேட்கற கேள்வின்னு. அண்ணே நீங்க பதில சொல்லுங்க. மீனுக்கு பிடிக்காத கிழமை என்ன கிழமைனே? தெரியலையேடா, நீயே சொல்லு. தெரியலையானே? அது ஃப்ரைடேனே. ஃப்ரை ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்தா நீங்க ஃப்ரை பண்ணிடுவீங்களா? ஃப்ரை, அதனால மீனுக்கு ஃப்ரைடேவே பிடிக்காதுனே. இப்ப ஒழுங்கா வழிய விடுறியா? வண்டியை மேல விட்டு ஏண்டவா.